ஏம்மா இன்றைக்கி எங்கிட்ட என்ன சாப்பாடு தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளைச்சோறு வாங்கியிருக்கேனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். நானே இன்றைக்கி தான் எங்கள் சாம்பாரில் காய்கறி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரையை கேட்காவ, என்ன நீ தக்காளி விலை கம்மின்ட்டு தக்காளி நிறையா போட்டிருக்கியோ சாம்பாரில் அப்படின்னு கேட்காவ. என்னத்தை சொல்ல பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட் பொரித்து வச்சுருக்கேன். கேரட்டு ஒருத்திக்கு மட்டும் பிடிக்காது, என்ன செய்வான்னு தெரியல. அதுக்கப்புறம் கடுங்காய் போட்டு வச்சுருக்கேன்னா, அதுக்கப்புறம் நேற்று வச்ச கத்திரிக்காய் போட்டு வச்சேம்ல புளிக்குழம்பு, அது வந்து சூப்பராக இருக்குது. பழைய சோத்துக்கும் நல்லாயிருக்கும், சுடு சோத்துக்கும் நல்லாயிருக்கும். சும்மா ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சோறு இருக்கா, பழைய சோறுக்கு மேலே அந்த சட்டி எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா? எங்கள் வீட்டுக்காரையே மாவுளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்களோ, அதுக்கு சட்டியை தேட முடியலைன்னு சொல்லிட்டு நானே தூக்கி சட்டியை வச்சுருக்கேன். அதில் எடுத்து வச்சுட்டு அவங்க மிச்ச சோறை சாப்பிட. ஆமாம், இன்றைக்கி வந்து நான் எப்போவுமே சாம்பார் காய்கறி போட்டது இல்லைல்ல, இன்றைக்கி தான் போட்டு செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கே என்ன நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல சாம்பார், அதான் என்ன.